பாதத்தை பணிந்தபடியால் பிரபஞ்சமும் யாதொரு குறையும் இல்லாமல் சேமத்தோடு வாழ்ந்திருப்பாள். அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையில் முன்பதாக வந்திருக்கின்றன யார் என்ற விளக்கம் தெளிவாக உரைத்தால் தெரியும்.
இலக்கணம் 96 தத்துவம் 96 108 இதிகாசம் ஆமா அனைத்தையும் கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் மற்றும் அனைத்தும் கற்றுணர்ந்த கணவான்களும் இருக்கும் சபையில் முன்பாக வந்திருக்கக்கூடியவரை விளக்கமாக சொன்னால் புரியும் சாய்ந்து கேட்க வேண்டும். அப்படியே ஆடும் தாயே பூதகணங்களா, நானோ முன் ஜென்மத்திலே சிவன் பார்வதியாக இருந்தேன். சிவன் பார்வதியாக இருந்து அப்படி இருக்கின்ற நேரத்திலே என் கணவர் சிவபெருமானுக்கும் தினந்தோறும் எறும்புகளை முதல் 8000 ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய பழக்கம் அவரது. படியளந்து வருவது அவருடைய வழக்கம். ஆமாம். அவருக்கு பாத பூஜை செய்து நானோ வழி எழுப்புவது என்னுடைய வழக்கம். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. அன்னவர் படியளக்க செல்லும் பொழுது நானோ தகாத கேள்விகளை கேட்டு அன்னவருக்கு கோபம் பெற்று அன்னவர் கோபத்தின் நிமித்தமாக சாபம் பெறுவது என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நேரத்தில் அன்னவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் கோபம் பிரிந்து எனக்கு சாபம் அளித்தார். என்னவென்று தெரியுமா? பெண்ணை பார்வதா என்னை பிரிந்து பூலோகத்திலே கற்பின் மகிமையை சோதிப்பதற்காக மானிட பெண்ணாக ரேணுகையாக பிறப்பாய் என்று சாபம் அளித்தார். சாபம் அளித்தது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கங்கை கரை கங்கை கரை ஓரமாக தாமர மலரிலே அழகான ஒரு பெண் குழந்தையாக என்ன உற்படம் செய்து விட்டார். நானும் அந்த தாமர மலரிலே அழகாக தவழ்ந்து அழுது கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது அந்த கங்கை கரை ஆற்றங்கரை ஓரமாக தினந்தோறும் 7 சலவை தொழிலாளிகள் வந்து துணி வெளுப்பது வழக்கம். ஆமாம், ஏகாலி என்று சொல்லக்கூடிய சலவை தொழிலாளிகள் 7 பேர்கள் வந்து துணி விளக்கின்ற நேரத்திலே தாமர மலரிலே நானும் குழந்தையாக அழுது கொண்டிருக்கின்றேன். என்னை பார்த்து எடுத்து வந்தார்கள். எடுத்து வந்தவர்கள் 7வரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். எதற்காக தெரியுமா? இந்த குழந்தை எனக்குத்தான், இந்த குழந்தை எனக்குத்தான் என்று ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். ஆமாம். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இந்த ரேணுகாபுரி ஆண்டு வரக்கூடிய வர்மராஜ மன்னனும் நகர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்றதை பார்த்து கொண்டு ஏனப்பா சண்டை போடுகின்றீர்கள் கேட்டார். இதோ இந்த தாமர மலரிலே ஆற்றங்கரை ஓரமாக அழகான ஒரு பெண் குழந்தை கிடைத்து விட்டது மன்னா, அதனால் எனக்குத்தான் இந்த குழந்தை என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு சண்டையிட்டுக் கொள்கிறோம் என்று முறையிட்டார்கள். ஒரு நாட்டில் எந்த பொருள் கிடைத்தாலும் யாருக்கு சொந்தம்? நாட்டு மன்னனுக்கே சொந்தம். அந்த நாட்டு மன்னனுக்கோ குழந்தை இல்லை. ஏனென்றால் அன்னவருக்கு மகளாக போகும்படியாக என் கணவர் சிவபெருமானுடைய கட்டளை. ஆதலால் அந்த வர்மராஜாவை குழந்தை எடுத்து சென்று தன்னுடைய மனைவி வேதவல்லி இடத்தில் கொடுத்தார். குழந்தை இல்லாத காரணத்தில் குழந்தை கொடுத்தால் எப்படி இருக்கும்? அன்போடு பண்போடு பாசத்தோடு என்னை கட்டி தழுவினார். சுவாமி, இந்த குழந்தைக்கு அழகாக பெயர் சூட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். வேதவல்லி இந்த ரேணுகாபுரியில கிடைத்த குழந்தைக்கு ரேணுகா என்று பெயர் படைத்தனர். அப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நான் வளர்ந்து வருகின்ற நேரத்திலே பருவ வயது வந்தவனை என்ன செய்தேன்? அப்படி பருவ வயது வந்தவுடனே ஆற்று மணலை குறித்து ஒரு லிங்கத்தை உற்பத்தி செய்து தினந்தோறும் அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்து தொண்டு செய்துகள் வந்தது. அந்த பூஜையின் நிமித்தமாக எனக்கு என்ன தோன்றியது தெரியுமா? அசரீராக முன் ஜென்மத்திலே நானும் சிவன் பார்வதியாக தோன்றி இருந்ததும் இஜென்மத்திலே சிவனாகப்பட்டவரிடத்திலே சாபம் பெற்று ரேணுகையாக பூலோகத்திலே வந்து பிறந்ததும் என் ஞானத்தில் தெரிந்தது. அப்படி தெரிந்த உடனே நானும் எனக்கு என்ன உரைத்தார் தெரியுமா? நைமிய சாரண்ய வனத்திலே ஜமதக்கினி முனிவராக சிவபெருமான் தோன்றிருக்கிறார் என்று என் ஞானத்தில் உதித்தது.
அந்த பக்தியின் நிமித்தமாக இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்வதை விட அன்னவரை மணந்து அன்னவருக்கு தொண்டுகள் செய்து வரலாம் என்று நைமியன் சாரை வனத்தில் நாடி சென்றேன். அப்படி செல்கின்ற வேளையிலே அன்னவரோ தவக்கோலத்தோடு தவத்தில் ஆய்ந்து கொண்டிருந்தார். நான் என்ன செய்தேன்? அவருடைய தவத்தை கலைத்தேன். அன்னவருக்கோ கோபம் பெற்றது. பெண்ணே, நீ யார்? என் தவத்தை கெடுத்து விட்டே சண்டாளி என்று கோபப்பட்டார். சுவாமி, நானோ ஒரு சிவபக்தை. உங்களை மணந்து உங்களுடன் அந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்யவே வந்திருக்கின்ற சுவாமி என்று தெரிவித்தேன். பெண்ணே, என்னை மணக்க வேண்டும் என்றால் சாதாரணமாக செய்யக்கூடாது. ஒரு கற்பு கரசியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சுவாமி, நானும் கற்பு கரசிதான். வேண்டும் என்றால் என்னை சோதனை செய்து பாருங்கள் சுவாமி என்று தெரிவித்தேன். அவர் என்ன செய்தார்? பெண்ணே, அப்படி அந்த சோதனையில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வெறும் கையோடு செல்ல வேண்டும் ஆற்றங்கரைக்கு. ஸ்நானபானத்தை முடித்து விட்டு மணலை பாண்டமாக்க குவித்து அதிலே ஒரு பாண்டமாக்கி கற்பின் மகிமையால் ஜலம் எடுத்துக் கொண்டு வர வேண்டும் என் சிவ பூஜைக்கு. அப்படி என்று தெரிவித்தார். வெறும் கையோடு மலர்வனம் செல்ல வேண்டும். மலர்வனத்திலே மலர்களை பறிக்க வேண்டும். நூல் இல்லாமல் உன் கற்பின் மகிமையால் ஆரமாக தொடுத்து என் சிவபூஜைக்கு தர வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படியே ஆகட்டும் என்று நானும் வேக வேகமாக ஆற்றங்கரைக்கு ஓடினேன். ஸ்நானபானத்தை முடித்தேன். சிவபெருமானை தோற்றி மணலை பாண்டமாக உருவாக்கி ஜலம் எடுத்து வந்தேன். மலர்வனம் சென்றேன். என் கற்பின் மகிமையால் மலர்களை பறித்தேன். மலர்களை பறித்து நூல் இல்லாமல் ஆரமாக கொடுத்து அன்னவரிடத்திலே பூஜைக்கு கொடுத்து விட்டேன். என் கற்பை மெச்சி அன்னவரோ என்னை திருமணம் செய்து கொண்டார். அப்படி திருமணம் செய்து கொண்டு நாங்கள் வாழ்கின்ற நாளையிலே எனக்கோ நானோ பெண் அல்லவா சுவாமி, நமது குலம் தயக்க வேண்டும். அதனால் குழந்தை வர வேண்டும் என்று கேட்டேன். அன்னவரா யாகத்தில் இருந்தார். அந்த யாகத்தில் இருந்து 4 அருகம்பிள்ளை கிள்ளி எறிந்தார். அந்த 4 அருகம்பிள்ளையில யாரார் பிறந்த தெரியுமா? விசுவாசு, ரமணவன், பரசாசன் என்று 4 குழந்தைகள் பிறந்தார்கள். நானோ ஒரு பெண் அல்லவா சுவாமி, என் கருவில் சுமந்து நான் ஒரு பிள்ளையை பெற்க வேண்டும் என்று சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். நான் அன்னவர் இடத்துல தெரிவித்தேன். அன்னவர் என்ன செய்தார் தெரியுமா? எரிகின்ற யாகத்தில் இருந்து சிறிதளவு பஸ்பத்தை எடுத்து உண்டுபடியாக செய்தார். அந்த பஸ்பத்தை உண்டவுடனே நானோ 10 மாதம் நிறமாத கர்ப்பிணியாக யாரை பெற்றெடுத்து வருமா? 10 மாதம் சுமந்து வீரத்துக்கென்றே பெயர் பெற்ற பரசுராமனை பெற்றெடுத்து 5 பிள்ளைகளோடு இந்த நைமிய சாரணி வனத்திலே அவருக்கு தொண்டுகள் செய்து வருவது வழக்கம். சந்தோஷமாக இருக்கின்றோம் ஆசிரமத்திலே. தினந்தோறும் என் கணவர் பூஜைக்கு மலரும் ஜலமும் எடுத்து வரும்படியாக எனக்கு கட்டளை. ஆசிரமம் சென்றாயா? அம்மா வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே தாயே
பட்டால் துடைத்து வாசனை திரவங்கள் எல்லாம் வைத்து அநேக கோரி வந்தனம் சாமி. மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். சாமி கப்பில் சீரந்த இந்த உலகத்திலே பிறந்த எத்தனையோ முனிவர்மார்கள் இருப்பார்கள். இருந்தாலும் ஒரு கற்ப கரசியை மணக்க வேண்டும் என்று அந்த சிவனையை இடைவிடாது வெளிப்பட்டதால் உன்னை நான் திருமணம் செய்தேன். தங்களை மணப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் சாமி? அப்படி இருக்கும்போது தெய்வம் தொழால் குணன் தொழுதெழுவாள் பெய்யும் மழை என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட கற்புடையவள் நீ. உன்னுடைய கற்பின் மகிமையாலும் நீ கொண்டு வரக்கூடிய மலரும் ஜலம் இருக்கிறதே, அதை வைத்து இந்த நேம சாரணை வனத்திலே அந்த பரமனுடைய முனிவரலை பெற்ற ஒரே முனிவன் வந்தார். அதனால் நேரமாகிவிட்டது. சிவபூஜை நடத்த வேண்டும். வெறும் கையோடு கானகம் செல்ல வேண்டும். மலர்களை கொய்ய வேண்டும். நூல் இல்லாமல் ஆழமாக துடிக்க வேண்டும். அதுதான் ஓடக்கூடிய நதிக்கரைக்கு செல்ல வேண்டும். தானபானத்தை முடிக்க வேண்டும். உன்னுடைய கற்பின் சக்தியால் மனதை இரு கரத்திலே குவிக்க வேண்டும். அதிலே ஒரு குடத்தை வரவழைக்க வேண்டும். அந்த மலரையும் ஜலத்தையும் சீக்கிரம் சென்று வா, பரமன் பூசைக்கு கொண்டு வா. ஸ்நானபானத்தை முடித்து விட்டு இறைவனை பூஜை செய்து ஜலம் திரட்ட வேண்டும். ஈசா சர்வேசா சர்வலோக லட்சகா பரம்பொருளே, என்றைக்கும் போல் இன்றைக்கும் என் கற்பின் மகிமையாலும் உன்னுடைய பக்தியாலும் இந்த ரேணுகை தங்களது என் கணவர் சிவபூஜைக்கு என் கற்பின் மகிமையால் தாண்டவனத்தை முடித்துவிட்டு இதோ உங்களை வேண்டி நான் தாண்டமாக்க விரும்புகிறேன். சர்வேசா இறைவா, ஹரி ஓம் நமோ நமச்சிவாய நமக.
கற்பின் மகிமையாலும் இத குலத்தை திரட்ட போய் கூடம் தீரட்டினேன் ஏழைகள் மனம் திரட்டிய குருவிடா. கூடம் தீரட்டினேன் ஏழைகள் மனம் திரட்டினேன். கூடம் ஈசா சர்வேசா, உன்னுடைய பக்தியாலும் என்னுடைய கற்பின் மகிமையாலும் மணலை பாண்டமாக்கி ஜலம் எடுத்து மலரையும் ஜலத்தையும் என் கணவர் பூஜைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சுவாமி, என்னுடைய கற்பின் மகிமையாலும் உங்களது பக்தியாலும் இதோ மணலை பாண்டமாக்கி சுவாமி கானகம் சென்றாயா? மலர்களை கொய்தாயா? ஆரமாக விடுத்தாயா? அப்படியே செய்து விட்டேன் சுவாமி. உங்கள் பூஜைக்கு தேவையான ஜலமும் மலரும் இதோ இங்கு வைக்கின்றேன் சுவாமி.
நாராயணனுடைய மனைவி அவர் கொண்டு வரக்கூடிய ஜலத்தையும் மலரையும் வைத்தல்லவா உனக்கு தினத்திலும் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். அல்லவா? மலரையும் ஜலத்தையும் வைத்து வரவனுக்கு சிறப்பாக நல்லவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை வரும் என்று சொல்லுவார்கள். சுவாமி, என்றைக்கும் இல்லாமல் இந்த வார்த்தையை உரைக்கின்றீர்களே, ஏன் தெரியுமா? ஏனென்றால் நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆமா, ஆனால் கைவிட மாட்டான். கைவிட மாட்டான். கெட்டவர்களுக்கு ஆண்டவன் அள்ளி முடிப்பான், ஆனால் காப்பாற்ற மாட்டான். அப்படியா? அப்படி நல்லவர்களுக்கெல்லாம் கடவுள் சோதனை செய்வது வழக்கம். அதனால் என்னுடைய மனம் தடுமாறுகிறது. என்றைக்கும் பயபக்தியோடு என்னுடைய கற்பு நிலை தவறாமல் மறுபடியும் கானகம் செல்ல வேண்டும், மலர்களை கொய்ய வேண்டும், நூல் இல்லாமல் ஆழமாக துடிக்க வேண்டும், நதிக்கரை செல்ல வேண்டும், பானபானங்களை முடிக்க வேண்டும், உன்னுடைய கற்பின் சக்தியால் துடிக்க வேண்டும், அதிலே ஒரு புது குடத்தை எடுக்க வேண்டும், அதிலே ஜலத்தையும் மலரையும் மறுநாள் காலைக்கு பகவான் பூஜைக்கு கொண்டு வர சொல்லுவான். அப்படியா? என் கணவருடைய பூஜைக்கு ஜலமும் மலரும் எடுக்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? ஆடி பாடி சந்தோஷமாக பார்க்க வேண்டும். என் கணவர் பூஜைக்கு தினந்தோறும் மலரும் ஜலத்தையும் கற்பின் மகிமையாலும் இறைவனுடைய பக்தியாலும் கொண்டு செல்வது வழக்கம். அப்படித்தானே? முத்து, அப்படி இருக்கும்போது ஆற்றங்கரைக்கு அருகாமையில் வந்து விட்டோம் அல்லவா? இறைவனை பூஜித்து மணலை பாண்டமாக திரிக்க வேண்டும். அப்படித்தானே? மலர்களை பறிக்க வேண்டும், பாண்டமாக மணலை குளிக்க வேண்டும், பாண்டமாக்கி ஜலம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படித்தானே? அது முன்பதாக அந்தி சாஞ்சி போச்சு. ஆனால் கை கால்களை சுத்தம் செய்ய வேண்டும். உனக்கு தெரியவில்லையாடா? ஏண்டா அறிவித்தவனே, ஏண்டா அந்த ஜலத்தை நல்லா உற்றுப்பாரு. உண்மை தெரியுமா? ஒரு ஆடவனாகப்பட்டவன் அந்தரத்திலே பறக்கின்றான். அவனுடைய நிழல் எவ்வளவு அழகாக தெரிகின்றதடா.
இதாமா நீ நாளைக்கு வந்து பெறாதீங்க. அடே அறிவிந்தவனே, அவன் நாயனை பார்த்தா கட்டாயா கண்ணி வந்தா. ஓடு 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 ஓடு. கட்டாயா கண்ணி வந்தா. கண் கண்டையை கொள்ளை கொண்டு வேதனை பாடித்து அவன் கட்டாயா கண்ணி வந்தா. இந்த கட்டாயா கண்ணி வந்தா சரி. கண் கண்டையை கொள்ளை கொண்டு வேதனை பாடித்து அவன் கட்டாயா கண்ணி வந்தா சரி. தன்மை போல அழகு தெரிகின்றதடா. ஏண்டா உனக்கு தெரியவில்லையா? நன்றாக உத்து பாருடா. வெயில் அதிகமா இருக்குதா? முக்கோடு போட்டு பாக்குறேன். பாருடா பாருடா, தெரியவில்லையா? தொப்பலா கொஞ்சம் அறிவிந்தவனே, ஒரு அந்தரத்தில பறக்கின்ற ஆடவன் நெய்யிலே இவ்வளவு அழகாக இருக்கின்றதா? ஆனால் இவனை போல உலகத்திலே ஒரு ஆடவனாகப்பட்டவன் இவ்வளவு அழகாக இருப்பானா என்று இவனை பார்த்துதான் நான் தெரிந்து கொண்டேன். நன்றாக உத்து பாருடா. மேல போறான்றா, தண்ணியில தேத்துன்றா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏண்டா நல்லா உத்து பாருடா, ஜலத்துல எவ்வளவு அழகாக தெரிகின்றா. அதுவும் எந்த நேரம்டா இது? 5 நேரமா? பட்ட மகா பட்டாயம் இப்பேற்பட்ட அழகை நான் பார்த்ததே இல்லையடா. என்ன உனக்கு தெரியவில்லையாடா? எனக்கு நன்றாக உத்து பாருடா, தெரியவில்லை. ஏண்டா அடே 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 அறிவிந்தவனே, உன் கண்களுக்கு தெரியவில்லையா? அறிவிந்தவனே, ஒரு ஆடவனாகப்பட்டவன் அந்தரத்திலே பறக்கின்றான். அந்த அந்தரத்திலே அவனுடைய உருவம் தெரியவில்லை, அவன் பறக்கின்றவன் உருவம் நீள் தெரிகின்றதா? அந்த கால விட்டு பந்த கால் குச்சி. ஆமாண்டா ஆமாண்டா, கோச்சிக்காரு. ஐயோ ஐயோ, ஜலமோ மலரை எடுத்து போடலாம் வச்சுக்க, சாப குத்துருவாரு. ஐயோ, சாபத்திலும் கோபத்திலும் மிகுந்தவர் என் கணவர். இதை விட்டு விட்டு இந்த பாவி எதோ செய்கின்றனடா. புறப்படு புறப்படு கற்பின் மகிமையாலும் உன்னுடைய பக்தியாலும் இதோ மணலை பாண்டமாக திரட்டப் போகின்றேன். என் கைக்கு ஜலம் வர வேண்டும் இறைவா. உடம் தீரட்டீரன் மனம் தீரட்டீரே. இந்த ரேணுகை நான் மணலை பாண்டமாக திருட்டும் போது என் கைக்கு பாண்டமாக வந்து விடுமே இறைவா. இது என்ன சோதனையோ? என்றைக்கும் இல்லாமல் இத்தனை வருட காலம் கழித்து என் கணவருக்கு ஏதோ தோன்றி, ரேணுகா நல்லவர்களுக்கெல்லாம் சோதனை வரும் ரேணுகா, பார்த்து ஒரு மனதோடு சென்று வா என்றெல்லவா உரைத்தார் முத்து. என் கைக்கு பாண்டம் வரவில்லையடா. நீ கவலைப்படாத, தண்ணியும் 3 பேர் சொல்லுவாங்க, முக்காலுக்கு 3 காலு முறை சொல்லலாம் என்று சொல்கிறார். அப்படித்தானே? சுத்தி பாரு இறைவா. கூடம் சூழட்டினேன்
ஆயிற்று. ஜலமெங்கே மலரெங்கே ரேணுகா என்று கேட்ட இந்த பாவி என்ன உரைப்பேன் ஆண்டவா. நீ ஐவாதம்மா முத்து, என் கைக்கு குடம் பாண்டமாக வரவில்லையடா. உன் கை தான் வருது, என் கைக்கு வந்து பாருங்க. அப்படி என்றா சொல்லிட்டு பாருடா. ரொம்ப ககாஷா போச்சு. நானும் என்னால முடிஞ்ச வரையும் இத்தனை வரையும் சுத்தினே இருக்கிறேன். வரல, ஒரு குடமும் வரல, ஒரு தண்ணி வர கரெக்டா நீ கூட வந்து 29 வருஷம் 23 மாசம் ஆகுது. வருமா வராதா? வேன சூத்த கூட நீ கை வர பையன் நான் தீபாவளி தான் செய்வேன். அப்படியெல்லாம் வராது. நம்ம சுத்தலே தான் வரும். இன்னொரு முறை நீயே சூத்தி பாரு. ஒரு முறை நானே சொல்லிட்டு பார்க்கலாம் என்று உரைக்கின்றேன். அப்படித்தானே இறைவா, இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட சோதனை வேண்டாம் இறைவா. கூடம் தீரட்டின இந்த தையலா ஒரு ஆடவன் முகத்தை இந்த பாவி நான் நிழலால்
பாவியின் கருத்து பறிவாகிவிட்டது ஆண்டவா. என் கணவர் நாழிகை தவறாமல் இறைவனுக்கு பூஜை செய்வதாயிற்றே. வேணுகா மலரெங்க ஜலமெங்க என்று கேட்டால் இந்த பாவி நான் என்ன வைப்பது இறைவா? அவன் சாபத்திலும் கோபத்திலும் மிகுத்தவராயிற்றே. கற்பு நெறி தவறாமல் இருந்ததனால் என்னை திருமணம் செய்து கொண்டாரே. என்னுடைய கற்பு நீரை பார்த்ததற்கே பறிவாகிவிட்டது ஆண்டவா. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்று சொல்வது வாக்காக என் வாழ்க்கையில் சோதனை நடந்து விட்டதே. பிறந்து விட்டாய் மண்மீதே, கருப்பு பருகி போய்விட்டது என்று ஒரு ஆடவன் பார்த்து பாடுவது இந்த பாவியை பார்த்து பாடுவது போல அல்லவா இருக்குது. உணர்ந்த பாலே பார்த்து பாடுவது போல் இருக்குதடா முத்து. என் கற்பு பறிபோகிவிட்டது. போகும் பொழுதே நல்லவர்களுக்கெல்லாம் சோதனை வரும் நேருகா. ஒரு மனநிலையில் இரு என்று சொன்னார்களே. பாடுவது இந்த பாவியை பார்த்து பாடுவது போல அல்லவா இருக்குது. அப்படிதான் நினைக்கிறாங்க. அவன் பயமுக்கு பாடி போறான். நல்லவர்களுக்கெல்லாம் சோதனை வருகிறேனுகா. ஒரு மனநிலையில் இரு எனக்கு பதட்டமாக இருக்குது என்று அல்லவா சொன்னார். இந்த பாவியின் கற்பு ஒரு ஆடவன் நீளை பார்த்ததற்கே பறிபோகிவிட்டதே. ஜலம் எங்கே மலர் எங்கே என்று கேட்டார். நான் என்னடா செய்வேன் ஒன்றும் புரியவில்லையடா. என்ன கொஞ்ச நாள் திங்க் பண்ண விடு. அவர் கோபத்தில்
சாதியிலும் சாபத்திலும் மிகுந்தவராயிற்று. என்ன கொண்டாலும் திங்க் பண்ண விடு. ஆமா ஆமா பீடி பண்ணலாமா? யோசனை பண்றாயப்பா. பீடி பண்ணலாமா? ஏய் பீடி பண்ணாத சிகரெட் பண்ணாத. அது சரியான பிடியா அந்த அம்மாக்கு ஐடியா நம்ம தான் சொல்லணும். எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமா. ஏம்மா, ஆபத்துக்கு பாவம்ல போய் சொல்லலாமா? பாவி, உலகத்திற்கே கற்பின் மகிமையை சோதிப்பதற்காக பிறந்தவள் இந்த பாவி. நானே பொய் உரைத்தால் என்னை பாட்டு நகைக்க மாட்டார்களடா. நான் சொல்றது மேலே சொல்லி நம்பி போடுவார் சாமியாரு. எப்படி தெரியுமா? ஜலம் எடுக்க நதிக்கரைக்கு சென்றோம். கானகம் தாண்டி போன இல்லையா? கானகத்து வழியாக போகும்போது சிங்கம், புலி, கரடி, ஓநாயி, குலேரி, கரடி, குள்ளேரியா தப்பகாக எல்லாம் நம்மள முடிக்கிட்டு வச்சு அதனால ஓடினேன். ஓடும் போது முள்ளு சேலையில வீந்து போச்சு. முள்ளு கீஞ்சு போச்சு. பள்ளத்துல வீழ்ந்தா கண்டிப்பா ஓடும் போது முள்ளு சேலை மாட்டி முள்ளு கீஞ்சு போச்சு. மயூரித்து வாழலாம் என்று நினைக்கின்றன. உஷாரா இருக்கணும். ஏன்னா நம்ம கூட போனோம். சர்வேஸ்வரா, என்னுடைய மனநிலை சரி கிடையாது. சாமி கண்ணி மாதிரியா? கரமதில் மான்மணி வேண்டும்